காஞ்சிபுரம் மாவட்டமும் திருவள்ளூர் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்த காலம் இது. டமார்னு அடிப்பாங்க. அடித்து மேக்ஸிமம் பேரை வந்து மயக்கம் சில பேருக்கு உயிரும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 36 வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ தான் வந்து நான் வந்து மணவாள் நகரில் வந்து நான் வந்து அதிகாரியாக ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் இவங்களாம் ஒரே காம்பினேஷனை போட்டு ஒரு கிரிமினல் ட்ரைப்ஸ் இருக்காங்க. நிறைய கேஸுக்கு நடுவில் இந்த கேஸை ஃபாலோ பண்ண முடியல சார். ரமேஷ் குடவாலாவும் சைலேந்தர் பாபும் டெய்லியுமே நைட் ரவுண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் ரவுண்ட்ஸ். யாரா இப்படி பெட்ஷீட் விற்கிறவங்க மாதிரியும் இந்த வீட்டு பொருட்கள் விற்கிற மாதிரியும் அல்லது சாணம் பிடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து தங்கிட்டு இரவு நேரங்களில் போயிட்டு முகமூடி மாதிரி, அதாவது ஒரு டவலில் வந்து முகத்தை கட்டிட்டு அந்த பஞ்சராயில வந்து கார் ஓரமாக நிற்கும் போதே வந்து சுற்றில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ளே வந்துட்டு நகை இருந்துச்சுன்னா உள்ள போட்டு தடையமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு புரியாத புதிர் கிரைம் மேப்பிங் பண்ணுவோம். மெயின் ரோட்லலாம் நாங்கள் வந்து எஸ்கார்டு போட்டுட்டதுக்கு அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண் தனிமையில் இருக்கிற பொழுது சொல்லவே வாய்க்கூசுகிறது, இது ஃபயர் பண்ணிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ட்ரெண்டெலாம் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சு திருத்தணி வரைக்கும் இந்த பக்கம் அங்கங்கே ட்ரெண்டு போட்டுட்டு இது மாதிரி வந்து கொள்ளையடிக்கிறாங்க. 2 பேர் மட்டும் தப்பிச்சு ஓட முடியாமல் மாட்டிக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திரன் ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. இவரது சிறந்த விசாரணைக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம்லாம் வென்றிருக்காரு. ஸோ இவர் ஆய்வு செஞ்ச ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காஞ்சிபுரத்தில் ஒரு தொடர் கொள்ளை சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணது இவர் தான். ஸோ அந்த கேஸை பற்றி இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். காஞ்சிபுரம் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு கொள்ளை சம்பவம் வந்து ஒரே பேட்டர்னில் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா தீரன்ற ஒரு படமும் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதே பேட்டர்ன் தான் அதுவும் இருந்துச்சு. ஸோ இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஆக்சுவலாக நீங்கள் எப்படி சார் சால்வ் பண்ணீங்க? அது காஞ்சிபுரம் மாவட்டமும் திருவள்ளூர் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்த காலம் அது. ஓகே. அது வந்து அதுக்கப்புறம் தான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக பிரிஞ்சிச்சு. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பட்டுப்புடவை வாங்குறதுக்கு பணத்தோடு போவாங்க, நகை வாங்கிட்டு வருவாங்க. அதனால் அந்த ரூட்டை ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வட இந்திய கொள்ளையர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்களும் இவங்களாம் ஒரே காம்பினேஷனை போட்டு ஒரு கிரிமினல் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து இங்கேயே வந்து டேரா போட்டு தங்கி பெட்ஷீட் விற்கிறவங்க மாதிரியும் இந்த வீட்டு பொருட்கள் விற்கிற மாதிரியும் அல்லது சாணம் பிடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து தங்கிட்டு டேரா போட்டு தங்கிட்டு நாட்டு மருந்து வியாபாரம் பண்ணுற மாதிரியும் ஒரு பழைய வேன் எடுத்துகிட்டு அவங்க வந்து அங்கங்கே தங்கிடுவாங்க, அங்கேயே சமைப்பாங்க. அங்கேயே நம்ம நினைப்போம் ஏதோ பொம்மை விற்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சர்வைல் பண்ணும்போது திருவள்ளூர்லேருந்து திருப்பதி போகிறவங்க, திருத்தணிக்கு போகிறவங்க இவங்களாம் வந்து நிறைய நகை போட்டுட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க தமிழர்கள் அப்படிங்கிறத சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணிவிட்டு திருவள்ளூர்லேருந்து அந்த பக்கம் போகிறதில் பார்த்திங்கன்னா திருப்பாச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருப்பாச்சி ஏரியாவில் ஊர் இல்லை, ரோடு மட்டும்தான், நீண்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு வீடு இருக்காது. அந்த இடத்துல போய் இவங்க தங்குவாங்க. அந்த இடம் ஒன்று. அப்புறம் மணவாள நகர்லேருந்து இந்த பக்கம் வந்து திருமலிசை வரும்போது ஒரு 10 கிலோமீட்டருக்கு வீடுகளே இருக்காது. அது வந்து 2 பக்கமே வந்து வயல்வெளிகள் நடந்து தான் இருக்கும். இந்த இடம் ஒன்று. இப்போ ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நீங்கள் காஞ்சிபுரம் போகிற இல்லை, இப்போ ஃபேக்ட்ரி இவ்வளோ வந்துருச்சு. அப்போது வந்து நிறைய வந்து வயல்கள் வெளிகள் தான் இருக்கும், புதர்கள் இருக்கும். ஸோ இந்த 3-4 இடங்களையும் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணி இரவு நேரங்களில் போயிட்டு முகமூடி மாதிரி, அதாவது ஒரு டவலில் வந்து முகத்தை கட்டிட்டு நெட்டில் வந்து டார்ச் லைட் வச்சுக்கிட்டு டார்ச் லைட் கட்டிட்டு அதை டார்ச் லைட் ஆன் பண்ணி முயல் பிடிக்கிறதுக்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா, முயல் பிடிக்கிறது காடுகளுக்கு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ இவங்க வந்து டார்ச் லைட்டில் அவங்க இவங்கெல்லாம் ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸு. வந்து ஏற்கனவே என்ன செய்வாங்கன்னா ஒரு டயர் ஏற்கனவே வந்து பழுதடைந்த டயரை வந்து இவ்வளோ நேரத்தை வெட்டி அதை நேராக்கி அதில் வந்து ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆணியை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 பீஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு கார் அங்கே வருதுன்னா அந்த டயர் எதை நோக்கி வரும், லெஃப்ட்டில் வருதா ரைட்டில் வருதா கரெக்டாக அந்த டயர் நோக்கி வந்து அப்படி வீசி விடுவாங்க. வீசி விடும்போது
அந்த ஆணி உள்ளே ஏறி 2 சுற்று சுற்றுனோடனே டயர் பஞ்சர் ஆகி அப்படியே கார் வந்து ஓரமாக நிற்கும். அந்த ஓரமாக இப்போ இவன் டயர் போடுறவன் 100 மீட்டருக்கு அந்த பக்கம் நிற்பான். ஓகே. அந்த கார் பஞ்சர் ஆகி வந்து நிற்கிது பாருங்கள், அந்த இடத்துல இன்னொரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் அவனுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த பஞ்சர் ஆகி வந்து கார் ஓரமாக அப்படி நிற்கும் போதே வந்து சுற்றிலும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ளே வந்துட்டு நகை இருந்துச்சுன்னா அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. நகையே இல்லை மட்டும்னா யூஸ்லெஸ்னால் ஹெல்ப் பண்ணுறீங்களா, தள்ளி விட்டுமா போகிறீங்களா, டயர் அப்படி அனுப்பிடுவானுங்க. ஓகே ஓகே. காரை அவனுக்கு டார்கெட் பண்ணல, காருக்குள்ளே இருக்கிறவங்கள நகை. சரி, அப்படி நகையோ பணமோ அவங்ககிட்ட இருக்குது, பெண்கள் இருக்காங்க, இவங்க வந்து வெயிட்டானவங்க ஒர்த்தானவங்கன்னு அவன் டிசைட் பண்ணிட்டானே, அவங்க வந்து கம்பு கட்டையெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. டமார்னு அடிப்பாங்க. அடித்து மேக்ஸிமம் பேரை வந்து மயக்கம் பட சில பேருக்கு உயிரும் போயிடுச்சு. ஓகே. சில பேர் வந்து உயிரிழந்த சம்பவமும் அதில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வழக்குகள் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்குள்ளே பாலிச்செட்டி சத்திரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு 15 வழக்குகள் நடந்து போச்சு. மணவாள் நகரில் ஒரு 10 வழக்குகள் நடந்துருச்சு. திருவள்ளூர்லேருந்து திருப்பதி போகிற வழியில் ஒரு 10 வழக்குகள், கிட்டத்தட்ட 36 வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து நான் வந்து மணவாள் நகரில் வந்து நான் வந்து அதிகாரியாக, அப்போ திரு சைலேந்திர பாபு அவர்கள் தான் வந்து காஞ்சிபுரத்து கேஸ். இப்போ டிஜிபியாக இருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மிக நெருங்கிய நண்பர் ரமேஷ் கொடுவாலா. ரமேஷ் கொடுவாலாவும் சைலேந்திர பாபுவும் டெய்லியுமே நைட் ரவுண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் ரவுண்ட்ஸ். யாரா இப்படி நம்ம இவ்வளோ உஷாராக இருக்கிற பொழுது நாங்கள்லாம் வந்து துப்பாக்கியோடு சேர்ந்தது. அப்போ துப்பாக்கி இல்லாமல் பீட்டே போக முடியாது. துப்பாக்கியில் லோட் பண்ணிவிட்டு நாங்களும் அதே மாதிரியான தனிமைப்படுத்தப்பட்ட ரோடுகளில் போய் தனியாக மறைஞ்சிருந்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்கள் வண்டி இருக்கிறத பார்த்தா அவன் மறைஞ்சிடறானு, அந்த இடத்த விட்டு அவனுக்கு போயிடறான். நாங்கள் போலீஸ் நிற்கிற இடத்துல அவன் நிற்க மாட்டான். நாங்கள் இருக்கிறது ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்திருக்கும். ஓகே சார். இப்போ அவனுங்களாம் நம்மளால ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்துச்சு. சைலேந்திர பாபு சார் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மீட்டிங் நடத்தினார். சைலேந்திர பாபு சார் வந்து இதில் மறக்க முடியாது, நீங்கள் ஃபயர் பண்ணிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு. சைலேந்திர பாபு சார் ஃபயர் பண்ண அவர் ரமேஷ் கூட போனாலும் நைட்டு 2 மணிக்கு வருவாங்க. வந்து என்னுடைய ஸ்டேஷனுக்கு வந்தவர் நான் அவங்களுக்கு ஒரு காஃபியை வாங்கி வச்சுருப்பேன். காஃபி சாப்பிட்டுட்டு எப்படி தான் நடக்குது ராஜேந்திரன், எந்த ஒரு கிரிமினல் இவனுங்க இவளை பற்றி தடயமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு புரியாத புதிர். யாரோ ஒரு குரூப் வருது, முகமூடியோடு வருது, டயரில் வந்து பஞ்சர் ஆக்குறாங்க. அப்படி அவங்க போன திசை தெரியவில்லை. அந்த திருட்டு அப்புறமே வந்து ஸ்டடி பண்ணி பார்த்துட்டே இருந்தால் அப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த கிரைம் மேப்பிங் பண்ணுவோம். எங்களுக்கு நாங்கள் வந்து சம்பவம் எடுத்து ஸ்டடி பண்ணுவோம். இதில் ரொம்ப மனவேதனையான விஷயம் என்னென்னா, மணவாள் நகர் பக்கத்தில் மணவாள்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் ஒரு 100 ஏக்கர் வாங்கி ஒரு ஆள் வந்து கோமதி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த டெவலப் பண்ணார். அதில் வந்து ரொம்ப சீப்பாக யாரெல்லாம் வந்து சொந்த வீடே வாங்கலையோ அவங்களுக்கெல்லாம் நான் சீப்பாக வீடு தர்றேன், குடி தண்ணீர் அந்த இடத்துல நல்லா இருந்ததுங்கிறதுனால அவங்க ஒரு வீடை வாங்கி அது பார்த்தீங்கன்னா மணவாள் நகர் டவுன்லேருந்து அது வந்து ஊரை விட்டு ஒதுங்கி இருக்குது. இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா கம்யூனிகேஷனே இருக்காது. அது தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள். அந்த வீட்டில் ஒரு இடத்துல வந்து தனிமைப்படுத்த வீடுகளை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, மெயின் ரோட்லலாம் நாங்கள் வந்து எஸ்கார்டு போட்டுட்டதுக்கு அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோமதி நகரில் ஒரு அழகான பெண் 2 குழந்தைகளோட தனிமையில் அங்கே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஒரு சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர். அந்த பெண் தனிமையில் இருக்கிற பொழுது இது சொல்லவே வாய் கூசுகிறது. அந்த அளவிற்கு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அந்த நகைகள்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இனிமேல் இவங்களை விடவே கூடாதுன்னு நாங்கள் இரவும் பகலும் சைலேந்திர பாபுடைய தலைமையில் நாங்கள் வந்து இயங்க ஆரம்பித்தோம். என்ன தான் பண்ணலான்னு ஸ்டடி பண்ணும்போது எந்தெந்த ஊரில் நடக்குதுன்னு பார்த்தா, ரயில்வே ட்ராக்கை ஒட்டின இந்த மேப்பிங்கில் நாங்கள் கண்டுபிடிச்சது மீஞ்சூருக்கு பக்கத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு, அது ரயில்வே ட்ராக்கில் இருக்குது. திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு, அது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் திருப்பாச்சூர் பக்கத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு, அது ரயில்வே ட்ராக். இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் நடக்குது, அங்கேருந்து தான் வந்து ஆர்கனைஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற புள்ளியோடத்தை நாங்கள் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற டெண்டெலாம் வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் மட்டும் தப்பிச்சு ஓட முடியாமல் மாட்டிட்டு கன்ஃபெஷன் எடுத்து படித்து பார்த்தா கிட்டத்தட்ட 36 எஃப்ஐஆர் பெண்டிங். அதில் 36மே வந்து மேஜர் குற்றங்கள், பல நூற்றுக்கணக்கான 600 சவரன் நகைக்கு மேலே காணா போயிருக்கு, கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களை நாங்கள் வந்து கைது பண்ணி 36 குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம்.
ஓகே. 36 குற்றவாளிகள். இவங்க என்ன திருத்தணி வரைக்கும் இந்த பக்கம் அங்கங்கே ட்ரெண்டு போட்டுட்டு இது மாதிரி வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க என்னென்னா கிரிமினல் ட்ரைப்ஸ். இவங்க வந்து மூதாதையர் காலத்துலேருந்து திருடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க, எந்தெந்த மாநிலம்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அங்கே ஒரு வேனில் போய் தங்கி அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு சாப்பிட்டுட்டு பகல் நேரத்தில் சர்வேலன்ஸ் பண்ணுறதும் இரவு நேரத்தில் கொள்ளையடிக்கிறதும். ஊருக்கு புறப்பட்டு கொள்ளையடிக்க வரும்பொழுது அவங்க ஊரில் வந்து நரபலி கொடுத்து கிடா வெட்டி சாமிக்கு சாப்பாடு போட்டு சாமி அவங்க ஊர் காளி தேவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காளி தேவிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவனுங்க வந்து ரத்தத்தையெல்லாம் சாமி மேலே தெளிச்சிட்டு அப்புறம் நாங்கள் வந்தோம்னா நாங்கள் வந்து திருட்டில் சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இதில் ட்ரெடிஷனாக திருட்டு தொழிலில் ட்ரெடிஷனலாக பண்ணிகிட்ருக்கான். புரியுது சார். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்கள வந்து 36 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அதில் இன்னும் சிலர் வந்து ஊரில் இருக்காங்கன்னொடனே இங்கேருந்து ஃபாரின் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போய் எங்கள் டீம் அங்கே போய் மீதி ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 36-40 பேரை அவங்கள வந்து திருவள்ளூரில் வச்சு அப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய கருப்பையா அப்படின்னு அவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக பின்னாடி ஆகிட்டார். அவர் தான் வந்து திருவள்ளூர் செஷன் ஜட்ஜு. 2 ஆண்டுகள் 36 வழக்குங்கிற போது ஒவ்வொரு வழக்குலேயும் வந்து நகையை பறி கொடுத்தவர்கள் எந்த ட்ராவலர் தானே. உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு அவர் வந்திருப்பார். அவர் வந்து எது சென்னையில் லாட்ஜ் எடுத்து தங்கிட்டு காஞ்சிபுரத்தில் நகை வாங்கிட்டு பட்டுப்படம் வாங்கிட்டு அவர் நான் கும்பகோணம் போகலான்னு வந்தேன் சார் அப்படி சொல்லுவார். கும்பகோணத்துலேருந்து காரில் வந்திருப்பார். அப்புறம் ஒருத்தர் வந்து சேலத்துலேருந்து வந்திருப்பார். ஒருத்தர் வந்து திருப்பதிக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்தேன் சார், பிரதர் வீட்டிலேருந்து இங்கேருந்து திருப்பதிக்கு போனோம் சார். இவ்வளோ பேரையும் கொண்டு வந்து பெரிய ட்ரையல் நடத்த வேண்டியதாக போச்சு. அதில் பெரிய கருப்பனும் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நான் தான் ட்ரையல் நடத்தினேன். எனக்கு அப்போ தான் நான் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பித்தேன் இந்த கேஸ்னால. ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது. அவங்க வந்து பால் பச்சே அமரா நெய்கர்றா அப்படின்னு சொல்லுவான். நம்ம வந்து நாங்கள் பண்ணவே இல்லை, நீங்கள் பொய்யான அக்யூஸை பிடிச்சிட்டீங்க சொல்லுவான். ஆனால் நாங்கள் வந்து குஜராத்லேயும் அந்த ராஜஸ்தான்லேயும் போய் அந்த எக்ஸ்கான்விக்ட் லிஸ்ட்டை எடுத்து பார்க்குற பொழுது இவங்கெல்லாம் அங்கேயே வந்து எக்ஸ்கான்விக்ட் இருந்தானுங்க அப்படிங்கிறத வந்து ஆதாரத்தை திரட்டினதுனால இதில் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுது. சக்ஸஸ் பண்ணி 36 குற்றவாளிகளையும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் 2 வருஷம் தொடர்ந்து ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு வந்து 4 வருடம் வந்து கடுங்காவல் தண்டனை பெற்றுக் கொடுத்தோம். அந்த கடுங்காவல் தண்டனை நாங்கள் வந்து அரும்பாடுபட்டு ஒரு பெரிய டீமே சேர்ந்து அந்த டீமுக்கே நான் தான் லீடராக இருந்தேன். அதான் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் வந்து சின்ன வயதில் காவல்துறையை சேர்ந்து ஒரு 4 வருடத்துக்குள்ளேயாகவே நான் நடத்தின மிகப்பெரிய ட்ரையல். அந்த ட்ரையல்லே ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் கிரைம் எக்ஸ்பர்ட்டாக மாறி அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் சென்று குற்றவாளிகளை பிடித்து வருகிற அளவுக்கு என்னை உயர்த்தியது அப்படின்னா சைலேந்திர பாபுடைய தலைமையில் நான் இயங்கினது தான் இந்த வழக்கில். அதுதான் இந்த நேரத்தில் வந்து சைலேந்திர பாபு அவர்களை தொடர்ந்து, ஏன்னா நம்மளை உருவாக்கினவர், நமக்கு வழிகாட்டினவர். இது எப்படி வந்து அவர் சைலேந்திர பாபு வந்து ஒரு எஸ்பியாக நடந்துக்க மாட்டார். அவர் வந்து ஒரு நண்பராக நடந்துக்குவார். பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணலாம் ராஜேந்தர் சொல்லுங்கள், இவனுக்கு எப்படி வந்திருப்பானுங்க அப்படி கேட்பார். அந்த மாதிரி வந்து இரவு நேரங்களில் உட்காந்து சேர் போட்டு காவல் நிலையத்துறை நைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தினுடைய வாசலில் லைட்டு போட்டுட்டு அங்கே டீ வச்சுட்டு அப்படியே உட்காந்து இரவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கடுமையாக உழைச்சி தான் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி 4 வருடம் நாங்கள் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஹைவே கொள்ளையர்கள், அது வந்து ஹைவே கொள்ளையே வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கலை. ஹைவே கொள்ளையை வந்து நிறுத்திய பெருமை வந்து சைலேந்திர பாபு என்னுடைய டீமை சாரும் அப்படிங்கிறது தகவல். மற்றும் ஒரு தலைப்பில் இன்னொரு தடவை பார்க்குறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு மீண்டும் எனது நன்றி.